ஹாய்டா. இன்றைக்கி நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். அண்டு நான் இன்றைக்கி வந்து பீகாக் டிசைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். 4 டைப்ஸ் ஆஃப் பீகாக் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஒன்று வந்து நார்மல் பீகாக் அண்ட் இன்னொன்று வந்து நார்மல்லே கொஞ்சம் ப்ரைடலான பீகாக். ஒன்று வந்து ஃப்ரண்ட் டு ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி பீகாக் அண்ட் இன்னொன்று வந்து கல்ஃப் போட்டிருக்க மாதிரி பீகாக். ஒரே ஒரு பீகாக் டிசைன் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பிக்சர் வந்து பெருசாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செல்லோ டேப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவிகால் கம் இருக்கும்ல, ஒயிட் கலரில் ஃபெவிகால் கம் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பீகாக்கோட ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பீகாக்கோட ஐஸ் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ரியலிஸ்டிக்காக காட்டுறதே அதோட ஐஸ் தான். பீகாக்கும் இதே ஐஸ் தான். அதே மாதிரி நம்ம அடுத்து ப்ரைடல் ஃபேஸ், க்ரூம் ஃபேஸ்லாம் ட்ரா பண்ணுவோம்ல, அதுக்கும் ஐஸ் வந்து ஒரே மாதிரி தான். எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அப்படி விட்டு கொஞ்சோன்னு ஐஸோட ஃபார்மேட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் மேலேருந்து லைட்டாக ஒரு லேஷஸ் மாதிரி அண்ட் தென் புள்ளி வச்சிடணும். ஓகே, திரும்ப சொல்கிறேன். லைட்டாக கண்ணோட ஷேப் வந்து வரைஞ்சிட்டு லைட்டாக வரைஞ்சிட்டு அண்ட் மேலே அதுக்கப்புறம் ஒரு டாட். இப்படி தான் வந்து கண் வந்து ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து 50 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் உங்களுக்கு போட போட வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு பீகாக் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மல் பீகாக் ட்ரா பண்ணும்போது அதோட ஹெட்டு வந்து கீழே வந்து சாஞ்சிருக்க மாதிரி, கீழே பார்க்குற மாதிரி அதோட ஹெட்டு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதோட பாடியை வந்து இழுத்துடுறோம். பாடி இழுக்கும்போது இங்கேருந்து டைரெக்டாக கொண்டு வந்துட்டு இங்கே எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து இழுத்து இப்படி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கொண்டு வரும். இங்கேருந்து கொண்டு வரும்போது இது பக்கத்தில் இப்படி ஒட்டி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஒட்டி கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அதோட உள்ளே இருக்கும்ல, அந்த பீகாக்குள்ளே இருக்கும்ல, அது வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது ஃபார்ம் பண்ணும்போது ஒரு குட்டி மாங்காய் டிசைன் அளவு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இழுத்து விட்டுட்டு லைட் அப்படி இழுத்துட்டு இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு பீகாக் வந்து ஃபார்ம் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நார்மலாக கொடுக்குறனால ஜஸ்ட் அதோட ஃபெதர்ஸ் வந்து கீழே இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஃபெதரோட ஷேப் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது பீகாக்கோட பாடி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பீகாக்கு வந்து நோஸும் அதோட ஐஸும் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நோஸ் ட்ரா பண்ணும்போது பீகாக் கீழே பார்த்துருக்க மாதிரி ஃப்ரேம் ஆகிருக்கனால ஸோ நம்ம கீழே வந்து ஒரு சி மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் இப்படி இழுத்து விட்றணும். அவ்வளோதான். அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா ஷார்ப்பாக இழுத்து விட்ருங்க. ஓகேவா? இப்போது கண்ணு வந்து நான் இதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியான கண் ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்து ஃபேம் ஆகிக்கணும். கண் ஷேப் மாதிரி கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு அதை ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பீகாக்கோட பாடியை வந்து நான் மொத்தம் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இதளவு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, இது வந்து 3, மொத்தம் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டேன். இது அளவு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக டார்க்கன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறதுல குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். அண்ட் தென் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு டார்க் லைன் ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் அண்ட் ஒரு டார்க் லைன், ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நான் டார்க்கன் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே ஹம்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போது பீகாக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பீகாக்குள்ளே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி லைன் மாதிரி போட்டுடுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஸ்க்ரில் வந்து கொடுக்குறேன். ஒரு லைன் போட்டு உள்ள ஹம்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் அதோட பெரிய ஹம்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து அதை ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் தென் 2 லைன்ஸ் கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வெளியே இருக்குல்ல அந்த லேயர் சுற்றி நம்ம வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த பீகாக் தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண போகிறது ப்ரைடல் பீகாக். இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த 2 பீகாக் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த 2 பீகாக் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? ஹம்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஈக்குவல் ஸ்பேஸில் டாட் வைங்க. ஓகேவா? டாட் வச்சுட்டேன். டாட் வச்சதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய ஹம்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளாரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு லோட்டஸ் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து அதை ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நார்மல் லோட்டஸ் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு ஸ்டெம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட சேர்த்துட்டு அதிலேருந்து ஒரு முட்டு. சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கேருந்து லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு ஒரு லோட்டஸ் வந்து கொடுக்குறேன். சேம் இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு ஒரு லோட்டஸ் கொடுக்குறேன். ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். அதுக்கு அடுத்து இங்கேருந்து நான் லைன் எடுத்துகிட்டு ஒரு
ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு டாட் ஒரு டாட் ஒரு டாட். ஓகேவா? இப்போது இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு பாதி மட்டும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ண இமேஜ் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து ஏற்கனவே காமிச்சிட்டேன். இருந்தாலும் நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். உள்ளே வந்து ஃப்ளவர்ஸ்குள்ளே வந்து லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுக்குறேன். ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சு இழுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இமேஜ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். பட் உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதே மாதிரி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதாவது பீகாக் டிசைன் வந்து அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிசைன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஃபெதர் மட்டும் எப்படி போடுன்னு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அதோட பாடி வந்து இப்படி இருக்கா, அண்ட் தென் இங்கேருந்து ஒரு கர்வ், அண்ட் தென் இங்கேருந்து ஒரு கர்வ் இழுத்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டுமே இதே மாதிரி பாடி நீங்கள் இதே மாதிரி பாடி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் நீங்கள் உள்ளே வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா லைட்டாக ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே எந்த ஃபில்மே பண்ணலை. இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு லைன், இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் வந்து இழுத்துடணும். ஓகே, இங்கேருந்து மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் இழுத்ததுக்கப்புறம் நான் இழுத்து காமிக்கிறேன். இங்கேருந்து மேலே ஒரு லைன் அண்ட் தென் கீழே ஒரு லைன் வந்து இழுக்கிறீங்க. இழுக்கும்போது மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் மேலே வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதிலிருந்து மேலே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு உள்ளே வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளாரல் டிசைன், நார்மல் ஃப்ளாரல் டிசைன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்றதை வந்து பாருங்கள். இதளவு நான் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணல. அதோட ஹெட்டை கீழே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வெயின்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் அதை வந்து ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுக்குறேன், டபுள் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கே வந்து செக்குடு டிசைன் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அவுட்டர் லேயருக்கு மட்டும் நான் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம உட்காந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்று பாதி ஃபில்லிங்ஸோடு நிப்பாட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஆக்சுவலாக 1 to 2 hour கிட்ட கூட வீடியோ ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு என்ன ஃபார்மேஷன் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் அதே மாதிரி போட்டு பழகிக்கோங்க. இல்லை மேம் நீங்கள் எனக்கு ஃபுல்லாகவே போடுங்க, எனக்கு 2 hours வீடியோ கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் 2 hours வீடியோ கூட போடுறேன்.
ஓகேவா? ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அதோட லுக்கே வந்து நல்லா ப்ரைடல் பீகாக் மாதிரி ஆயிரும். இப்போது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து திரும்ப இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, இதை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கீழே அதோட எட்ஜஸ்லாம் ஒட்டுற மாதிரி ஃபார்ம் பண்ணி, இந்த நடு ஸ்பேஸ் தான் வந்து இந்த ஸ்பேஸ். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைன்ஸ் வந்து போட்டுட்டு ஹம்ஸ் போடுறேன். மேலேருந்து ஹம்ஸ் போடுறேன். சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி டாட் வைக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போது இங்கேயுமே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பட் வந்து நிறையா ஸ்பேசஸ் வந்து எம்டியாக இருக்கா. ஸோ அதனால் வந்து டாட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்து நம்ம அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாரர்களையும் லைட்டாக ஷேடிங்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஷேடிங்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடணும். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். நான் ஃபில் பண்ணுற வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த ப்ரைடல் பீகாக். நான் ஹெட்டையுமே லைட்டாக வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைடல் பீகாக்கோட லுக்கை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட அவுட்புட் கொடுக்கும்போது உங்கள் லுக் வந்து இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க பீகாக் வந்து நார்மல், இது வந்து ப்ரைடல் பீகாக். இன்னும் 2 பீகாக் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க பீகாக் எப்படி போடணும், அதுக்கப்புறம் கல்ஃப் இருக்க பீகாக் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்க மாதிரி பீகாக் வந்து எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு நல்ல ஓரளவு ஒட்டி வந்ததுக்கப்புறம் இப்படி இழுத்துட்டு அதோட பாடி வந்து நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அதோட பாடி ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட ஃபெதர்ஸ் வந்து லீஃப் டிசைனில் ட்ரா பண்ணுறேன். இதை நீங்கள் போடும்போது மேலேருந்து கர்வ் வந்து நல்லா இழுக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இதுக்குள்ளே நான் வந்து ஸ்க்ரில் போட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். சேம் இங்கே ஒரு ஸ்க்ரில் போட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபேஸில் 2 டாட் வச்சுட்டு நோஸ் வந்து லைட்டாக இப்படி இழுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து 2 லைன் போடுறேன். 2 லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
பீகாக்கோட பாடி ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறேன் மேலே. அதில் பெரிய பெரிய பூஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? பெரிய பெரிய போஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த போ இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு லைன் இழுத்துட்டு 2 கோடு லைன் இழுத்துடுறேன். 1 2 லைன் இழுக்கிறேன். 1 2 லைன் இழுக்கிறேன். 1 2 லைன் இழுக்கிறேன். 1 2 அண்ட் தென் ஒரு லைன் இழுத்துக்கிறேன். 1 2 அப்புறம் 1 2. இந்த 2 லீஃபையுமே ஹைலைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த லைனுக்குள்ளே நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள டாட்ஸ். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த லைனை சுற்றி நான் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். பீகாக்கை சுற்றி நான் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். பீகாக்கை சுற்றி நான் லைட்டாக ஒரு ஷேடிங்ஸ் கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கல்ஃப் வச்சு ஒரு பீகாக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெட்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை அப்படியே இழுத்து விட்டுட்டு மேலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி இழுத்து விட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பீகாக்கோட பாடி. ஓகேவா? இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துக்கிட்டு அதே இதில் லைட்டாக கோடு போட்டுட்டு ஒரு லைன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
அதே இதில் ஒரு கோடு போட்டு ஒரு லைன் எடுத்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பீகாக்கோட நோஸ் கல்ஃப் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ பீகாக்கோட ஐஸ்க்கு மட்டும் கொஞ்சோன்னு ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற இமேஜ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பீகாக்ஸ் வந்து பார்த்தோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பீகாக்ஸுமே உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் வந்து இந்த வீடியோவோடவே ஆட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் முடிச்சிடணும். ஸோ இது தாண்டா கடைசியாக இருக்கும். இப்படி இந்த 4 பீகாக் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நார்மல் பீகாக், ஒன்று வந்து ப்ரைடல் பீகாக், ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பீகாக், ஒன்று வந்து கல்ஃப் பீகாக். ஸோ 4 வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக் வந்து பார்த்துருக்கோம். இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக்குமே உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்ல, மொத்தம் 5 வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக்ஸ் வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் கன்ஃபார்மாக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஒர்க் ஷீட் இருக்கும்ல, A4 ஷீட் இருக்கும்ல, அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்கடா. தேங்க்யூ ஸோ மச்.